Example 4.31. The construction of a pair of tangents to the circle from an external point P. So draw a circle of a diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure the lengths அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ given diameter கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வரையணும்னா எப்போயுமே நம்மளுக்கு இது என்ன தேவை, ரேடியஸ் தேவை இல்லைங்களா. அப்போ டயாமீட்டர் 6 அப்படின்னம்னா ரேடியஸ் 6/2, அப்போது நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர் கிடச்சிரும். அதுதான் ரேடியஸ், அதாவது ஓபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதுவும் அவே ஃப்ரம் த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ இருக்குன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரஃப் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிடணும். எப்படின்னா 3 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணுன்றதை காமிக்கணும். அதிலிருந்து அவே ஃப்ரம் 8 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கணும். இங்கேருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம என்ன செய்யணும், ஓக்கும் பிக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சோம்னா நம்மளுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த சென்டரில் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எம்ன்ற பாயிண்ட்டுக்கு பேர் கொடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அந்த எம்ன்னு பேர் கொடுத்துக்கிட்டோம்னா அதிலேருந்து என்ன செய்கிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அது இந்த சர்க்கிள் எங்கே நம்ம வரைகிறோமோ இந்த ஓபின்ற சர்க்கிள் இந்த ஏன்ற பாயிண்டில் டச் ஆகும், ஒன்று பீன்ற அந்த குட்டி சர்க்கிளில் டச் ஆகும் இல்லைங்களா. ஏற பாயிண்டில் பீன்ற பாயிண்ட். அப்போ அது ஏன்றது ஒரு டேஞ்சன்ட்டு, ஏபின்றது ஒரு டேஞ்சன்ட்டு, அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும், பிபி அப்படின்றது ஒரு டேஞ்சன்ட்டு. அப்படி நம்மளுக்கு 2 டேஞ்சன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. ஸோ இதை தான் இப்போ நம்ம ஃபேராக வரைய போகிறோம். இது எப்படி வரைகிறன்றது நம்ம அழகாக பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சம்மு அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் இந்த சம்ஸை நான் அழகாக பார்த்துக்கலாம். இப்போ 3 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு நம்ம அதானே டயாமீட்டர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 6ன்னு மறந்து போய் கூட வரைஞ்சிடக்கூடாது. அதுக்கு டயாமீட்டரில் ஹாஃப் தான் நம்மளுக்கு என்னது ரேடியஸ்ன்னு தெரியும். அதனால் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அப்போது ஸ்கேல் இப்படி திருப்பி வச்சுட்டு நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் 3 சென்டிமீட்டர்ஸ். தெரியுதுங்களா. அப்போ 3 சென்டிமீட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம் இல்லைங்களா. இதோ இப்போ இங்கே வைக்கிறோம். ஓகேங்களா. இது கரெக்டாக இங்கே பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப ஓரத்தில் இந்த பக்கம் கொண்டு போய் ரொம்ப லெஃப்ட்டையும் கொண்டு போயிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து மாட்ரேட்டாக இப்படி வச்சுக்கோங்க. அழகாக என்ன செய்கிறீங்க, 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று அழகாக ட்ரா பண்ணுங்கள். புரியுதுங்களா. இதுமாரி அழகாக ஸ்மார்ட்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் ஓ, எது சென்டர் ஓ, இதுதான் சென்டர் ஓ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. இதிலேருந்து ஓலேருந்து 8 சென்டிமீட்டர் அவே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேருந்து கவனிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ இருக்கும், 8 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ 8 சென்டிமீட்டர் இந்த பாயிண்ட்லேருந்து 8 சென்டிமீட்டர் இங்கே வருது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேல் எப்படி வச்சு ட்ரா பண்ணிக்கிறோம், 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இந்த பாயிண்ட்டு, இங்கே இந்த பாயிண்ட்டு. அப்போது இது ஓ, இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம பி அப்படின்ற பாயிண்ட்டு. புரியுது இல்லைங்களா. இந்த ஓ இந்த பி தான் இங்கே ஓபி. இதுதான் நம்ம எவ்வளவு 3 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம வரைஞ்சிடறோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ஓக்கும் பிக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும். இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டார் எப்படி வரைகிறது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இப்போ பியில் இப்படி பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ்க்கு மேலே, புரியுதுங்களா. இது ஹாஃப் வரும் உங்களுக்கு, இது வரைக்கும் ஹாஃப் வரும். இதுக்கு ஹாஃபுக்கு மேலே இது வரைக்கும் மேலே வச்சுக்கோங்க, ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ். அதுக்கு வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிங்க. அதே ஆர்க்கை நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் இப்படி அடிக்கிறோம். ஓகேங்களா. இப்படி 2 பக்கம் அடிச்சிட்டோம். அதே மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல ஓலேருந்து வச்சுக்கோங்க. ஓலை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. அதேமாரி கீழேயும் இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சுக்கோங்க. இது 2 பாயிண்ட்டும் எந்தெந்த பாயிண்ட்டு, இந்த 2 இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டாராக நம்ம பிரிக்கிறோம். அப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இப்படி வரைஞ்சிட்டோம்னா இங்கே இது என்ன ஒரு பாயிண்டில் போய் அங்கே கட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம் அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அந்த எம்மை இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு எம்முன்னு பேர் கொடுத்துக்கிறோம். இந்த எம்மை சென்டராக வச்சுக்கிட்டு ஓஏ, சரி இந்த ஓ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவையோ ஓலேருந்து எம்முக்கு என்ன செய்கிறோம், ஓஎம் ரேடியஸாக வச்சுக்கிறோம். ஓஎம் ரேடியஸ் வச்சோம்னா அது ஈக்குவலன் டு என்ன இருக்கும், ஓபிக்கும் ரேடியஸ் அதாவது வரும் இல்லைங்களா. அப்போது அந்த
OM ரேடியஸை வச்சுட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அது எது வழியாக நம்மளுக்கு அப்படியே கிராஸ் ஆகி போகும், நம்ம அப்படியே பார்க்கும்போது OP வழியாகவும் அப்படியே கிராஸ் ஆகி அந்த சர்க்கிள் அப்படியே போகும். அந்த சர்க்கிள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இது மாரி இப்படி சர்க்கிள் இப்படி வரும் நம்மளுக்கு, இல்லைங்களா? பாருங்கள், இதுமாரி அழகாக ஒரு சர்க்கிள் ஒன்று கிடச்சாச்சு. அப்போது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு பார்த்தாச்சு. இது எங்கே கரெக்டாக அந்த குட்டி சர்க்கிளில், ஸ்மால் சர்க்கிளில் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் இதோட டேஞ்சண்ட் அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது இதை என்ன செய்யணும், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த ஓயும் பியும், இந்த ஓ இருக்குது இல்லைங்களா, இந்த ஓவையும் இங்கே நம்ம அந்த டேஞ்சண்ட் ரெண்டு இதாகுது இல்லைங்களா, கோயின்சைட் ஆகுது இல்லைங்களா, ஸ்மால் சர்க்கிளும் இந்த நம்ம இப்போ வரைஞ்ச பெரிய சர்க்கிளும் எங்கே ரெண்டு கட் ஆகுதோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் போட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கணும். இது பேர் தான் டேஞ்சண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது அதேமாரியே இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஓகே இங்கே வச்சுக்கிறோம், இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம். இதுதான் பின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டேஞ்சண்ட். முதல்ல வரைஞ்சது ஏன்ற டேஞ்சண்ட்டு, இது வந்து அழகாக பீன்ற டேஞ்சண்ட். இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஏரோ மார்க்கை போட்டு அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது ஏரோ மார்க் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்கிறோம், இது பின்னு கொடுத்துக்கிறோம், இது எம்னு பேர் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஓ இங்கே சென்டராக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்த இப்படி ஷேடட் லைன் இப்படி டேஷாக இப்படி போடுங்க. ஓகேங்களா? டாட்டட் லைன்ஸ் போட்டு இதுக்கு பேர் ஏன்னு கொடுக்குறீங்க. அந்த ஏபி தான் டேஞ்சண்ட்டு. அதே ஏபி மாரியே இங்கே என்ன செய்கிறோம், இங்கே ஒன்று வரைகிறோம். இது பேர் பின்னு சொல்கிறோம். இந்த பியும் ஓவியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதையும் இதேமாரியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணால் இது பர்பண்டிகுலராக கரெக்டாக 90 டிகிரி ஆகும். இதுவும் இதேமாரி 90 டிகிரி ஆகும். இதுதான் ரேடியஸ். நம்ம எவ்வளோ எடுத்தோம், R = 3 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அது 3 சென்டிமீட்டர், அது ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்றத இப்படி மென்ஷன் பண்ணிடுறோம். இங்கே நம்ம வரைஞ்சோமே இதுக்கு எவ்வளவு, 8 சென்டிமீட்டர் இல்லைங்களா? இது 8 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம வரைஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கிறது மெஷர் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக 7.4 பார்த்தீங்களா? இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணால் 7.4 கரெக்டாக வருது. அப்போது இந்த மெஷர்மெண்ட்டையும் எடுத்து எழுதிடும். 7.4 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம எழுதிடும். அதேமாரி இங்கே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ வரும், அதே 7.4 அதே மெஷர்மெண்ட்டு தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ அப்போ இதையும் என்ன செய்கிறோம், 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சான்னு பார்த்தா 0 மார்க் பண்ணியாச்சு, 90 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. பி இது ஓ, சரி இது ஓ, இது ஏ, இது பி. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அழகாக என்ன செய்கிறோம், குறிச்சிட்டு இது 8 சென்டிமீட்டர், இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் குறிச்சாச்சு இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு தேவையானது என்னது, டேஞ்சண்ட் பிஏ. அப்போது பிஏ அப்புறம் பிபி. PA = PB = எவ்வளோ சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு, 7.4. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போது 7.4 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு என்னது, ரிக்வயர்டு டேஞ்சண்ட். இதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்டு டேஞ்சன்ஸ். ரிக்வயர்டு டேஞ்சன்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ரிக்வயர்டு டேஞ்சன்ஸ் PA = PB = 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. சரி, இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லாக எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இங்கே இருக்குதா அப்படின்னா இந்த 90 டிகிரி ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைப்போட்டென்யூஸ்னு பார்த்தோம், அதுதான் ஓபின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே இது வந்து ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். ஓபி வந்து 8 சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம். OA வந்து 3 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இந்த ஓபியும் ஓஏவும் வச்சு நம்ம இந்த 7.4 கரெக்டாக வந்திருக்கான்றது நம்ம அக்கார்டிங் டு தட் நம்மளுடைய பித்தாகரஸ் தியரம் படி பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ வெரிஃபிகேஷனை நம்ம இங்கே கீழே எழுதிக்கிறோம். எப்படி எழுதுறோன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கீழே ஒரு ஃபுல்லாக போட்டுட்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இந்த வெரிஃபிகேஷன் எழுதுனதுக்கப்புறம் நம்ம இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதானே இருக்குது. இன் த
right angle triangle, right angle triangle, right angle triangle OAP. அப்போ O எது, A எது, P எது? இது O இல்லைங்களா? OAP அந்த ட்ரையாங்கிளுக்கு தான் OAP அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த OAPக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த OAவும் கொடுத்துருக்காங்க, இந்த OPயும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எந்த சைடு கண்டுபிடிக்கணும்? இந்த OPயை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தேவையானது எது? இந்த PA இல்லைங்களா? அப்போ நம்ம வெரிஃபிகேஷனுக்கு PA ஈக்குவல் டு எது நம்மளுக்கு தேவை? இந்த PA தான் தேவை. அதனால் அது PA மட்டும் எழுதிக்கிறோம். ரூட் ஆஃப் அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் படி அப்படியே ரூட் ஆஃப் போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே கொடுத்துருக்கிற இந்த OP இருக்குது பார்த்தீங்களா? OP ஸ்கொயர், OP ஸ்கொயர் அது என்ன? ஹைபாட்டினஸ் OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர் இருக்கிறதுல ஹைபாட்டினஸ் மைனஸ் அந்த அட்ஜசன்ட் சைடு அதை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ OP ஸ்கொயர் வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு? 8 ஸ்கொயர் இல்லைங்களா? இது வந்து எவ்வளோ வருது? 3 ஸ்கொயர், OA ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்றத போட்டுக்கிறோம். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்ன கிடைக்கும்? 8 8 சார் எவ்வளவு? 64 இல்லைங்களா? மைனஸ் 3 3 சார் எவ்வளவு? 9. அப்போது ரூட் ஆஃப் 64 மைனஸ் என்னது? 9. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 55. ரூட் ஆஃப் 55 அப்படின்னு கிடைக்கும். அந்த ரூட் ஆஃப் 55 எடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா PA ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 7.4 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுக்கு என்னது? 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு இதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கிறோம். 7 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இது வந்து அப்ராக்சிமேட்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னது? தோராயமான மதிப்பு தான், அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஆனால் இந்த 7.4 நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் மெத்தடு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அதில் கண்டுபிடிச்சிங்கன்னா 7.4 வரும். அதே இந்த 7.4 தான் இங்கே வந்திருக்கு. அப்போ வெரிஃபிகேஷனில் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ PAவோட மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வெரிஃபிகேஷனில் 7.4 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வெரிஃபிகேஷன் பண்ணி காமிக்கணும். ஏன்னா சம்மில் அதுதானே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு நம்மளை சம்மில் பார்க்கும்போது PA draw the two tangents PA and PB to the circle and measure their lengths அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த measure the lengths தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி அழகாக போட்டு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்கிற சம்மு இந்த 4.31 இந்த ஒரே ஒரு சம்மு தான். மற்றபடி நம்மளுக்கு எக்ஸசைஸில் ஒரு 4 கணக்கு இருக்குது, 4-5 கணக்கு இருக்கும். இதையெல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு சம்மு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கப்படும். புரியுது இல்லைங்களா? ஸோ இதை அழகாக நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்தா மட்டும் போதாது, ப்ராக்டிஸை பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பி தவறி கூட இந்த ரஃப் டயக்ராம் வரையாமல் விட்டுறாதீங்க. இது வரைஞ்சிங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு, மற்றதுக்கெல்லாம் என்னது ஒரு 7 மார்க்கு. இது கூடயே கன்ஸ்ட்ரக்ஷனையும் எழுதிக்கோங்க. ஃபுல்லாக நீட்டாக அழகாக போட்டு பாருங்கள். புரியுதுங்களா? ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதை நல்லா போட்டு பார்த்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் சம்மையும் என்ன செய்கிறோம் கொஞ்சம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். 8 மார்க்ஸ்.